இப்போ இருக்க சிச்சுவேஷனில் அடிக்கடி கரண்ட் போன மணியமாக இருக்குது. நித்தியஸுக்குமே மொபைலில் கேமரோட சார்ஜ் இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஒரு விண்டு மில்லை தான் ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஓரளவு பவரை ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? நம்ம அந்த விண்டு மில்லில் ஒரு 3 பார்ட்டாக வந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸ்டாண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாடிக்கு மேலே அந்த விண்டு மில்லை வைக்க போகிறேன் அப்படின்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணுறேன். நம்ம தரையில் ஊன்ற மாதிரி தான் டேரெக்டாக தரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊனிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு 3 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த கார்னர் டு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பைப் இருக்கிற மாதிரி இப்படியே சொல்லி அடிச்சுக்கிடுவோம். அடுத்த 2 இன்ச் ரவுண்ட் பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடிங்கிறது வந்து எடுத்துருக்கிறேன். இதை சென்டரில் இப்படியே சொல்லி அடிச்சுக்கிடுவோம். இந்த ரவுண்ட் பைப்போட சப்போர்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2 சைடில் இப்படி 2 ஸ்கொயர் பைப் சொல்லி அடிச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்டாண்டில் வேலையை வந்து முடிஞ்சிருச்சு. இது தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுருவோம். நம்ம 2வது பார்ட் ரெடி பண்ண போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஊன போகிற ஸ்டே தான் 2வது பார்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இரும்பு பைப்பு 20 அடிங்களுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இதில் சின்னதாக ஒரு வேலை வந்திருக்கா, அதை பார்த்துக்கிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் உள்ள பேரிங். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் கல் வந்துருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்போட கட் பண்ணி எடுத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரவுண்ட் பைப் இருக்குல்ல, இதுக்குள்ளே இப்படியே வச்சுட்டு இந்த கிளாம்பை வந்து அந்த ரவுண்ட் பைப்போடு சேர்த்து அப்படி அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பேரிங்கை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான், செகண்ட் பார்ட்லேயே வேலை முடிஞ்சிருச்சு. இதையும் அப்படி ஒரு சைடு வச்சுருவோம். ஓகே, அடுத்தபடியாக 3வது பார்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். நமக்கு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது பார்ட்டில் தான் வந்து இருக்குது. ஏன்னா பவரை ஜெனரேட் பண்ண போகிற இன்ஜின் பார்ட்டே 3வது பார்ட்டு தாங்க. இப்போ எப்படி அதை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரைண்டர் பேரிங் எடுத்தோம்ல, இதுக்கு மேலே தான் இந்த 3வது பார்ட்டே வந்து இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இந்த 2 ப்ளோ பிளாக் பேரிங் இந்த கிரைண்டர் பேரிங் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த 2 ஸ்கொயர் பைப்பை நான் இதுக்கு மேலே வச்சு வெல்ட் அடிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பில் இந்த ப்ளோ பிளாக் பேரிங்கை மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 இடத்துல மார்க் பண்ணியிருக்கல, அந்த 4 இடத்துலையும் ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். ஹோல்ஸை போட்டுட்டு 3/4 இன்ச் ஷாப்பில் ஒரு 1 அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இதில் அந்த 2 ப்ளோ பிளாக் பேரிங்கை மாட்டிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேரா ப்ளோ பிளாக் பேரிங்கை வச்சுட்டு போல்ட போட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். அடுத்து சைக்கிள் கிராங்க் எடுத்து அந்த கிராங்கை மட்டும் கட் பண்ணி இந்த இடத்துக்கு நேரம் மாட்டி வெல்ட் அடிக்க போகிறோம். பட் உள்ளே போகல, அதனால லேத்தில் கொடுத்து லைட்டாக குறைஞ்சிக்கிட்டேன். இனி இந்த கிராங்க் இந்த இடத்துல அப்படியே மாட்டி வெல்ட் அடிக்க வேண்டியதான். அடுத்ததாக 24 வோல்ட் எலக்ட்ரிசிட்டிக்குள்ள மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறோம். இது கியர் மோட்டர் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட்டும் நல்லா இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலமாக இருந்து கரண்ட் வந்து எடுத்துருந்தோம். இப்போ இதே மோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிராங்க் செட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மேலே எப்படி இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிராங்க்லேருந்து இந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செயினையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கலர் தான் அப்படிங்கிற வந்து மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்து டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். கொடுத்துருவோமா? ஓகேங்க, நல்லா வந்து ரன் ஆகுது. நமக்கு இந்த ஸ்பீடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஆக்சுவலாக ரன் ஆக போகுது. நமக்கு இதுலேயே வந்து இப்போ செயின் வந்து கலர் இல்லை. இப்போ நம்ம பவரை ஜெனரேட் பண்ணுற அந்த இன்ஜின் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் 5 இன்ச் பிவிசி பைப் நல்ல லென்த்தாக ஒரு 10 அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறோம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வின்ஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். அர்னால்டு கொண்டு வாங்க, நல்லா பீரிங் மாதிரி இருக்குல்ல. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த பிவிசி பைப்பை 3 பாதியாக பிரிக்கிறோம். பிரிப்பேன் ஓகேவா? டேப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மடக்கி எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்க செக் பண்ணிவிட்டு அதை வந்து 3 பாதியாக பிரித்து விட்ருவோம். மொத்தமாக ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 இன்ச்சு வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாதியாக பிரிக்கணும்னா நம்ம வந்து 6 பிரித்தாலே கரெக்டாக இருக்கும். 6 இன்ச்சா இது சஸ்கார கொண்டு அப்படியே அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து லெந்தாக கோடை வந்து இழுக்கிறோம். இப்போ தான் நம்ம அந்த மார்க் பண்ண 3 பீஸையும் வந்து தனியாக வந்து பிரிக்க போகிறோம். கட் பண்ணிடுவோமா? ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணுறதுலாம் பெரிய வேலை வந்து கிடையாது. இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக தூசி வந்து ஏறிடுச்சு. நல்லா நீட்டாக இருக்கிறாங்க. ஓகே, இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் ஷேப்பில் கொண்டு வரணும். அது ஒரு டாஸ்க்கான வேலை தான். ஃபஸ்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்ஸ் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதை பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு வழியாக ரொம்ப நேரம் பிளான் போட்டு வின்ஸ் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டோம். இந்த எண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே போய்ட்டு அந்த எண்டில் வந்து முடியுது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம வின்ஸுக்கான ஒரு லீப்பை வந்து பார்த்து ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி ரெடி பண்ணிடுறோம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மிச்சருக்கு 2 லீப்பை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, வின்ஸ்க்கான 3 லீப்பையுமே வந்து பார்த்து ரெடி பண்ணிட்டோம். இனி இந்த லீப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட வேலையை தான் வந்து பார்க்க போகிறோம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீப் ஒரு சைடு வந்து அப்படியே வந்துருக்கட்டும். நிதிஷ்குமார் அப்படியே வச்சிருக்கோம் சைடில். அதாவது 4 இன்ச் ரவுண்டு டம்மி எடுத்து அதோட சென்டரில் 3/4 இன்ச் சாப்பிட்டு போகிற அளவு ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறேன். அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக பிரித்து வச்சிருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 3/4 ஸ்கொயர் பைப்பை நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு நேராக கரெக்டாக ஃபஸ்ட்டு வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்தபடி நம்ம ரெடி பண்ண லீப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் அந்த கட் பண்ண சைடு இல்லாமல் இந்த கீழே ஒரே லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்கொயர் பைப் மேலே வச்சுட்டு ஸ்க்ரூ வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான்டா.
ஆக மொத்தம் வின்ஸை சும்மா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நீளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஹைட்டு கூடங்க. இப்போ நார்மலாக காற்று அடிக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நல்லா பிடிக்க முடியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுது, அங்கிட்டு இங்கிட்டு நல்லா சுற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ரெடி பண்ண இந்த இன்ஜின் பார்ட்டு கூட அசம்பிள் பண்ணுறோம். இந்த டம்மியில் 3/4 இன்ச்சு சாப்பிட்டு போகிற ஹோல்ஸ் வந்து போட்டோம் பார்த்தீங்களா, அது இந்த சாப்பிட்டு உள்ளே போகிறதுக்காண்டி தான். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த சாப்பிட்டு அப்படியே இதுக்குள்ளே வந்து மாட்டிட்டு இந்த இடத்த சுற்றி வெளிட்டு அடிச்சு விட்ருவோம். இப்போ எதுக்கு மீனோட வால் மட்டும் அந்த பிளேவுட் வச்சு சீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்று எந்த திசையில் அடித்தாலும் அந்த திசைக்கு வந்து வின்ஸை வந்து திருப்பி கொடுக்க போகிறது இந்த பிளேவுட் தான். அவ்வளோதாங்க, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது அந்த 3 பார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 பார்ட்டையும் என்ன பண்ணுறோம்னா, அப்படியே மாடி எடுத்துக்கு போயிட்டு அசம்பிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ரிட்டர்ன் காட்டுறேன். விதிசு பார்த்துக்க லீப் உடஞ்சிடாம ஒதுங்கடா. ஆஹா, இந்த மேலே கொண்டு போய் கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. பேசாம மேலே வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படியே சாச்சி கொண்டு போய் பார்ப்போம். எல்லாம் வரலாம் தானே? மேலே அடிக்குதா? எங்கிட்ட அடிக்குது? பாகுபலி. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டையும் மாடிக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். இனி எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணி பவர் சப்ளை வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண அந்த 3 பார்ட்டுமே வந்து பார்த்தா ரிட்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்க லுக்குமே நல்லா தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டே வந்து அதில் பெருசாக வேலையை வந்து பார்க்கல. ஸோ சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். அண்ட் நமக்கு மெயினான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் பார்ட்டு தான் பார்க்கவே சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி தூக்கி நிமிக்க போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் பார்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படியே கீழே வச்சுட்டு கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸ்டே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பவர் சப்ளை எடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி நீளத்துக்கு ஒயர் வந்து எடுத்துருக்கிறேன். இதை மோட்டரில் வந்து ஒயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஸ்டே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்டே கனெக்ட் பண்ணுறதெல்லாம் சிம்பிள் தாங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்கில் வந்து ஹோல்ஸ் வந்துருக்கு. அதே போல் இங்கேயும் கிளாம்பு வந்துருக்கு. அதை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி போல்ட் நட்டை போட்டு லாக் பண்ணால் வேலையை வந்து முடிஞ்சிடும். அண்ட் வந்து அந்த 4 போல்ட்டுமே நல்லா டைட்டாக மாட்டிடுவோம். இல்லாட்டினா நமக்கு வந்து சேக்காயி வந்து இந்த வின்ஸ் வந்து அங்கிட்டு ஆட ஆரம்பிச்சிடும். அதாவது மேலே உள்ள இன்ஜின் பார்ட்டு தண்ணி ஆட ஆரம்பிச்சிடும். இதை நீ தூக்கி நிமித்தம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நல்லா மாடிக்கு மேலே ஹைட்டாக தான் இருக்கா, மாடியை தாண்டி தான் இருக்கும். ஸோ குடியிருப்பு அந்த பக்கம் ஊருக்குலாம் வந்து தெரியும், என்னடா வீட்டுக்கு மேலே சுற்றுது, காற்றாலெல்லாம் வீட்டுக்கு மேலே வச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஏன்னா பார்க்க அந்த வின்ஸ் எல்லாம் நல்லா அந்த லீப்பெல்லாம் நல்லா நீள நிலமாக தான் இருக்குது. நல்லா எட்டின்னு பார்த்தாலும் நல்லா தெரியும். இப்போ நான் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எடுக்க போகிறேன். அந்த இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பிங் கான்டாக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைனை வந்து டச் ஆகிற மாதிரி வைப்பாங்க. அண்ட் ஒரு லைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் வழியாக வந்து கொடுத்துருவாங்க. அப்படி நம்ம பைப் வழியாக கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம வச்சுக்க 24 வோல்ட் மோட்டார் தான். கீழே பவர் சப்ளை வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒயர் மூலமாக எடுத்துட்டேன். அப்புறம் இது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ரொட்டேட் ஆகாது. ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பக்கம் சுற்றும். பட் ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கும். அந்த ஒரு இடத்துல ரிட்டன் காத்தடியும் அங்கிட்டு வந்து திரும்பிடும். அந்த பெரிய ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக சுற்றினுச்சுன்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக அப்படி வந்து சுற்றிக்கிடும். அதனால தான் ஃபுல்லாக சுற்ற விடாமல் ஒரு இடத்துல மட்டும் லாக் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறோம். இனி தூக்கி நிமிக்க வேண்டியதான். அண்ட் ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கார்னரில் வச்சுருவோம். அதாவது இந்த இடத்துக்கு நேராக. அண்ட் இது சுத்தலைங்கிற டவுட்டாக இருக்குது. தூக்கி நிமித்த தான் தெரியும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணும் போதே ஒன்று தூக்கி நிமித்து பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் சுத்தலைங்கிறது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தூக்க போகிறோம். தூக்கிறோமா, 2 பேர் வந்து 2 பாகுபலி வந்து கொண்டு வந்துடும் தூக்குறதுக்கு. அங்கே போய் தூக்குறான்டாவே. பாத்திரம் இந்த சைடு அடிச்சிடாமடா. தூர ஒத்தி கொண்டு அதில் பத்திரமா வச்சிருக்கேன். அவ்வளோதான், நிமித்துருவோம். ஆஹா, இல்லாட்டினா கீழே வச்சு தூக்கி வைப்போம். இல்லாட்டினா கரெக்டாக போதா? தூக்குங்க. ஏழு ஐலசா அதே எங்க அப்பா முரட்டு வெயிட்டா. சுத்துதா? சக்சஸ், சுத்துதுங்க. இது எப்பறம் தூக்கி பாத்திர கீழே போட்டா நிதிஷ் உள்ள கையை விட்டுறாத, உள்ள கையை விட்டுறாத. நீங்க பார்த்து இல்ல, காத்து அந்த சைடு தான் இருக்கும். காத்து எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடு வந்து வின்ஸ் திரும்பிக்கிடும். காத்து குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தூக்கும் போது நல்லா சுத்துனுச்சு. சுத்துது பாருங்க. இப்போ இந்த சைடில் தான் காத்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் அந்த இடத்துல லாக் போட்டுறதுனால அந்த இடத்துல இடிச்சு கிடுச்சுங்க. சுத்துது, மோட்டர் ஸ்பீடா சுத்துது. காத்து பயங்கரமா அடிக்குது. இந்த ஸ்பீடா சுத்துது. ஒயரை வந்து பார்த்தா இங்கே தான் இருக்கு. நான் 10 மணி பேர் பவர் சப்ளை எல்லாம் கொடுக்கல. அது ரியலாகவே சுத்துது இந்த ஸ்பீடா. ஐயோ, சுத்துற வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்ஸ் வந்து இதில் வந்து இடிக்குது கம்பியில். அந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்துது. ஸோ சேடு.
இந்த ஸ்பீட் பவர் சப்ளை சும்மா அல்டிமேட்டா வரும்னு நினைக்கிறீங்க. பாரு என்ன போடுது. நான் கூட மொல்லமா சுத்தும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வின்ஸை கொஞ்சம் இழுத்து வெளியில வச்சிருந்துருக்கலாம். நல்லா ஸ்பீடா சுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில வந்து இடிக்குதுங்க, அதாவது ஸ்டீல் வந்து இடிக்குது. ஓகே, நீ பவர் சப்ளை எவ்வளவு வருது அப்படிங்க டெஸ்ட் பண்ணிடுவோம். அது என்னடா கியர் மோட்டர் இந்த போடுது, அதுக்கு கியர் மோட்டரா? பட் அதுவே இந்த போடுது. அடியே அங்க பாருங்க, காத்து அந்த அளவுக்கு நல்லா அடிக்குது இந்த டயத்துல. இங்க பாரு, ஒடிய போதுடா. ஒடிஞ்சிருச்சுடா. ஒரு வின்ஸ் ஒடிஞ்சிருச்சுடா. இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட் பண்ணதாண்டா நான் பவர் சப்ளை பார்க்க முடியும். வாங்க இறக்கிடுவோம். வேணாம் இறக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு மாதிரி நிமித்துக்கிடுவோம். அது இடிக்குது ஓர. பார்த்து இறக்குங்க. பாத்துடா, கீழே போட்டுறாதீடா. நிதிச்சு பார்த்து அங்கே நிமித்து போட்டுடா. நிதிச்சு பிடிக்கலடா. அதாவது அந்த 3 சைடு வின்ஸுக்கு நெட்டுக்குமே வந்து ஸ்கொயர் வைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வின்ஸ் ஆட விடாம பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வைப் வந்து வெயிட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ ஸ்லோவாக தான் சுற்றும். ஏன்னா ஸ்கொயர் வைப் வந்து வெயிட்டு, அந்த நம்பிக்கை வந்து இருக்குது. தூக்கி வச்சிருமா? கிட்ட கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கடா, பாத்துடா. நிதிஷ் காலை உள்ள விட்டுறாத. நீ ஒதுங்க, நாங்கள் நின்னுக்கிறேன். ஓகே ஓகே 1 என்ன இழுக்குறியா? காத்து இழுக்குதுடா. ஐயோ சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஒரு கிலோ தூக்கி நிமித்தாச்சுங்க. பட் சின்ன ப்ராப்ளம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே விழுந்துச்சுல, அதில் ஒரு லீப் வந்து நெளிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சைடாக வந்து நிற்கிது, அதான் சுத்தமாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரமாக நிற்கிறேன், பட் இன்னும் சுத்தவே இல்லை காற்றும் சுத்தமாக இல்லைங்க. பட் கொஞ்சம் சாத்து வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் சுற்றுதான், இல்லாட்டா மறுபடியும் கீழே இறக்கி தான் அந்த லீப் வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். சுத்தமாக சுத்தவே இல்லைங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஸ்கொயர் வைப் எக்ஸ்ட்ரா கொடுத்து வெயிட் ஏற்றவும் சுத்தலையா, இல்லை கீழே விழுந்தது அந்த வின்ஸ் நெளிஞ்சு சுத்தலையா அப்படிங்கிறவும் தெரியல. நம்ம கீழே இறக்கி சரி பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பார்ப்போம். ஏன்னா பொழுது போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒரு கண்டினியூ பண்ண முடியாது. இதை இறக்குறது தான் பெரிய வேலையாக இருக்க போது, மறுபடியும் கீழே போட்டு உடைக்க போகிறோம். அதாவது என்ன பிரச்சனைனா, ஸ்கொயர் வைப்பு நம்ம 3 சைடு வெயிட் ஏற்றிருக்கனால தான் வின்ஸ் வந்து சுற்றலை. ஸோ அதனால இப்போ அந்த ஸ்கொயர் வைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வந்து வாங்கியிருக்கிறோம். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் தூக்கி நிமித்து பார்த்தோம். இந்த டைம் வின்ஸ் வந்து நல்லாவே சுற்றுது. பட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத காலையில் பார்ப்போம். இப்போ தாங்க லைட்டாக காற்று அடிக்குது நினைக்கிறேன், சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை மட்டும் எடுக்க போகிறது கிடையாது. இந்த வியூ ஒத்தையும் பாருங்களேன், பார்க்க செம்மையாக இருக்கும். அப்படி வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஃபேன் வந்து சுற்றுற மாதிரி இருக்குல்ல, அவ்வளோதான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கலாம் கிடையாது. ஆனால் இதே ஸ்பீடில் சுற்றினா இடிக்காது. கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வச்சுங்களேன், அந்த ரெக்கை மறுபடியும் வந்து உலட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, காத்தோட டேரக்ஷன் ஏற்ற மாதிரி வந்து திரும்பிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நமக்கு எத்தனை வோல்ட் வருது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ அப்படியே செக் பண்ணோம் அப்படின்னா, சுற்றுதாடா குறைஞ்சிச்சாடா, லைட்டாக இப்போ ஏறிக்கிட்டு இருக்குங்க. 0.1 தான் இருக்குது. இன்னும் பெருசாக சுற்ற ஆரம்பிக்கல. அங்கேயும் காமிச்சிடறோம். அப்புறம் வந்து நம்ம பேட்டரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். இன்னும் சுற்றும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். காற்று விட்டு வருதுடா. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா 5 and 4 வோல்ட் கிடைக்குதுங்க. எங்கே கம்மி தெரியுதா? 2 3 4 5 ஏறிக்கிட்டே இருங்க. அடேங்கப்பா, அங்கே பாருங்கள், லைட்டாக சுற்று, ரொம்ப ஸ்பீடெல்லாம் சுற்றல, நார்மலாக சுற்று. 6 பறக்க 6 5 4 அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் 2க்கு வந்துருச்சு, அவ்வளோதான். அந்த நின்றுச்சு, அங்கே மோட்டர் நின்றுச்சு. 2 ஓகே, அது பாட்டு வோல்ட் அள்ளி கட்டுது. ஃபுல் காற்று பாருங்க. இங்கே பாருங்க, 10க்கு போய் தான் அதுக்கப்புறம் 8 வந்துருச்சுங்க. இங்கே பாருங்களேன், 7 நல்லா சுற்றும் போது அது பாட்டில் ஏறிக்கிட்டே இருக்கு. வோல்ட்டு வெறித்தனமாக இருக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் தான் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு நான் அதை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் இதுலேருந்து வருது அப்படிங்கிற காட்டுறதுக்காண்டி தான். ஸோ அந்த ஒயர் அப்படியே எடுத்துக்கு வந்தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம டிசி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்டை மாட்டுறதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த கன்வெர்ட்டர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கன்வெர்ட்டர் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த லைனை வந்து கொடுக்க போகிறோம். ஒரு லைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில் வந்து கொடுத்துருவோம். அடுத்து இன்னொரு லைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல வந்து கொடுத்துருவோம். நமக்கு மோட்டார் சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து டிசி கரண்டாக போகும். அதுக்கு நமக்கு இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்டாக வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் இந்த மோட்டரை வந்து ஆன் பண்ணி இந்த பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இங்கே மோட்டர் சுற்றும் போது இந்த பவர் ஆன் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கல் லைட் வந்து எரியும். அந்த லைட் எரிஞ்சால் தான் நமக்கு இங்கே பவர் வருது அப்படிங்கிற வந்து அர்த்தம். வெயிட் பண்ணுவோம். நமக்கு மோட்டர் சுற்றும் போது தான் இந்த லைட் வந்து எரியும். இப்போ கிரீன் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சுடா. சுற்றும் போது கரெக்டாக எடுத்துடுறா. அங்கே போடுறா, இன்னும் இந்த மோட்டர் சுற்றி அமர்ந்துச்சு மோட்ரு.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விண்டிமில் ரன் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் கிடைக்கும், மற்ற இடத்துல பவர் வந்து கிடைக்காது. அதுதான் சோலார் பேனல் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டிமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு விண்டிமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் யூஸ் பண்ணலாம், நைட் டைமில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை ட்ரை பண்ணோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவர் வந்து கிடைக்கல, கொஞ்சம் காற்று அடிச்சாதான். பட் இந்த ஆடி மாதம் நல்லா காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் காற்று அதிகமாக இல்லைங்க, அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். என்னடா சூறாவளியா அடிச்சுதான் இங்கே மேலே ஏதாவது வின்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். நித்திய சொல்கிறான் சூறாவளி அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று அடிக்கிறதும் நமக்கு வந்து அப்படின்னு கிடையாது. நமக்கு ஈவினிங் டைம் ஆகிட்டு தான் நல்லா வந்து காற்று அடிக்கும். இந்த மார்னிங் அண்ட் இந்த மதிய நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அங்கே பாருங்களேன், அது வந்து அப்படியே அங்கிட்டு எந்த பக்கம் காற்று அடிக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா சைடும் சுற்றி நமக்கு எந்த சைடு காற்று அடிக்கும் அந்த சைடு அந்த ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதாங்க, இப்போ லைட் ஏறி ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு என்ன போடுது பாருங்க, பயங்கரம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே அந்த பாக்ஸை பாருங்களேன், பவர் ஆன் ஆயிடுச்சு. லைட்டு தெரியுதா? லைட்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியுது தானே? லைட் எரியுது. இப்போ இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 வாட்ஸ் பல்ப் வந்து எடுத்துருக்கிறேன். இது எரியுது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். டேரெக்டாக உங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா லைட் அமர்ந்துருச்சுடா, இங்கே மோட்ரு நின்றுச்சாடா, தாப்பாயிருச்சுடா, ஏன்டா ஆன் ஆயிடுச்சுடா. உள்ளே வந்து பவர் கொடுத்தாச்சு, ஆனால் எரியலை. போதுமான சப்ளை வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா கிடச்சதுக்கப்புறம் இது எரிய ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து அடிக்கலாம். போய் விட்டு அடிக்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினுக்கு அமர்ந்து போயிட்டுருக்கு. நல்லா காற்று அடிக்குதுங்க. இப்போ எரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, பாருங்கள் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகுது, எரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எரியுதானாங்க. பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் காற்று எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம். இதை அப்படியே பிடிங்கி வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 48 வோல்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வந்து சார்ஜ் வந்து போட போகிறோம். இப்போ சார்ஜர் இதுக்கு மேலே வந்து குத்திட்டு சார்ஜ் ஆன் ஆயிடுச்சு. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து சார்ஜ் வந்து போட போகிறோம். சார்ஜ் கொடுத்துருவோமா? இங்கடா பின்ன காணும். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 வோல்ட் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக மொபைலுக்கு வந்து சார்ஜ் வந்து போட போகிறோம். குத்தணும் அப்படின்னா சார்ஜ் ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? இங்கே பாருங்கள், 42% இருக்குது. இப்போ இதை பிடுங்கினோம்னா எடுத்துரும். அண்டு குத்தணும் அப்படின்னா சார்ஜ் ஆரம்பிச்சிடும். ரொம்பவுமே ஸ்லோவாக தான் ஃபேன் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு. பட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எல்லாம் ஆகுது. ஆனால் பல்ப் வந்து எரியாது அப்படின்னு நினைக்கிறேன். பல்ப் எரியுதான் பார்ப்போம். விட்டு தான் எரியுதுங்க பாருங்கள். பல்புக்கான பவர் வந்து கிடைக்கல. மற்றபடி பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கிடலாம். ஓகே, பார்த்துருப்பீங்க, நமக்கு நல்லாவே பவர் வந்து கிடச்சிச்சு. பட் இதுலேருந்து ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எப்போச்சும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து வருது. அதுலேருந்து ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவை அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க ஒப்பீனியன் மறந்து காரணம் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, பாய்.